முரளி வணக்கம். வணக்கம் முரளி, அந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்ட பிரேயர் என்ன, நீதிமன்றத்தினுடைய இந்த இடைக்கால உத்தரவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த வழக்கில் வந்து ப்ரேயராக வந்து இவங்க சொல்கிறது வந்து ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை வந்து வாங்கியிருக்கிறாங்க. சரி, வாங்குறது அப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ப்ரேயராக வச்சுருக்காங்க. ஆனால் ஓரணியில் தமிழ்நாட்டில் ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்னால் ஆதார் கார்டு டீட்டெயிலில் நீங்கள் பயோமெட்ரிக்கோடு நீங்கள் அந்த ஃபங்க்ஷனோட வாங்குறீங்களா, இல்லை நீங்கள் நம்பரை மட்டும் வாங்குறீங்களா அப்படிங்கிறதுலேருந்து இருக்குது. டேட்டா அப்படின்னு எடுக்கும் பொழுது என் பெயர் உட்பட டேட்டா தான், என்னோட டேட் ஆஃப் பர்த் உட்பட டேட்டா தான். இது எல்லாமே தரவுகள் அடிப்படையில் எல்லாமே தரவுகள் தான். ஆனால் ஒரு தரவுகளை என் விருப்பம் சார்ந்து நான் ஒன்று கொடுக்குறேன் அப்படிங்கும் பொழுது அதுக்கு வந்து என்னோட கன்சென்சுவலாக டேட்டாவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். நான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அந்த பதில் சொல்லக்கூடியது என்னோட விருப்பத்தின் அடிப்படையில் நான் பதில் சொல்கிறேன். இந்த டேட்டாவை நீங்கள் ப்ராசஸ் பண்ணலான்னு நான் ஒப்புதல் கொடுக்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓடிபி பேஸ்டு இருக்கக்கூடிய இதை பற்றின ஜட்ஜ்மெண்ட்டாக அந்த இன்ட்ரீம் ஆர்டரை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஓடிபி வெரிஃபிகேஷன் மெசேஜஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சரி, ரைட்டு, ஓடிபி வெரிஃபிகேஷன் மெசேஜ் அப்படிங்கிறது ஓடிபி வெரிஃபிகேஷன் மெசேஜ் எங்கேருந்து வருது, இங்கே என்ன கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னாக்க, ஸ்கேமர்ஸ் வந்து ஓடிபி கேட்குறாங்கங்கிறதும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓடிபி கேட்குறாங்கங்கிறதையும் ரெண்டுத்தையும் வந்து அடிப்படையில் பார்க்குறாங்கங்கிறதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது. இந்த டேட்டா ப்ரீச் ஓடிபி வச்சு டேட்டா ப்ரீச்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வர்றது அப்படிங்கிறதுலேருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது இந்த ஓடிபிக்கு இவங்க வந்து அந்த பர்டிகுலர், இப்போ நான் வந்து ஓரணியில் தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து என்னோட டேட்டா கொடுக்குறேன். என்னோட மொபைலில் ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி அந்த ஆப்லேருந்து எனக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணி என்னோட மொபைலில் அந்த ஆப் இருக்குது, அதுலேருந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது ஓடிபி கேட்குறாங்க. அப்போ ஓடிபி கேட்கும்பொழுது அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ். இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, நான் என்னோட இதை சொல்கிறேன், என்னோடய டேட்டாவை சொல்கிறேன், என்னோடய மொபைல் நம்பர் சொல்கிறேன், வெரிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் என்னோட ஓடிபி கேட்குறீங்க அப்படிங்கிறது வேறு. இப்போ என்ன இதில் ரெண்டுத்துலையுமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னாக்க, உங்கள்கிட்டருந்து நான் பெறப்படுகின்ற ஓடிபி வந்து நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஓடிபியா, ஓகே, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஓடிபியா, இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ். நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஓடிபிக்கும் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஓடிபிக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த மாதிரியான எந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்லையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வரல. இவங்க வந்து ரொம்ப ஒரு பிளாட்டண்ட்டாக அதை அணுகிறாங்க அப்படிங்கிற பார்வையில் தான் ஜட்ஜஸே வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபிஷியலாக அணுகிறாங்க அப்படிங்கிற பார்வையை தான் என்னால் வைக்க முடியும். இன்னொன்று வந்து அவங்க வந்து இதில் யுஐடிஏலாம் வந்து இது பண்ணி கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யுஐடிஏ வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னாக்க, இப்போ இந்த டேட்டாவை வந்து எங்கெங்கெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னாக்க, நீங்கள் நேரடியாக வெரிஃபிகேஷன் மெத்தடு நீங்கள் வந்து ஆதாரோட யுஐடிஏயோட நீங்கள் வெரிஃபிகேஷன் மெத்தடுக்கு போயிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அவங்க ஆன்சரபிளாக போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அங்கே வந்து அந்த இது கூடுதலாக ஒரு நம்பர் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து தான் இது பார்க்கப்படுது. இன்னொன்று, இதனால் மட்டுமே ஆதார் நம்பர் வாங்குறதுனால மட்டுமே இது வந்து இருக்குதா அப்படிங்கிறது, டேட்டா வந்து ப்ரீச் ஆகுதா அப்படின்னு பார்த்தாக்க, இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேயே அவங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் வந்து எபிக் நம்பரை போட்டுட்டு கேப்சாவை போட்டாக்க யார் வேணாலும் பார்க்கலாமே. ஓகே, அப்போ அது டெலிபரேட் டேட்டா ப்ரீச் ஓப்பனில் இருக்குது. கவர்மெண்ட்டோட டேட்டாவே வந்து ஓப்பனில் இருக்குது. நீங்கள் ஒருத்தரோட பர்சனலோட இன்ஃபர்மேஷனை வந்து வெளியில் வருது. இது வந்து அப்போ அங்கேருந்துல இவங்க இந்த மெக்கானிசம் கொண்டு வராங்கன்னா, இந்த மெக்கானிசம் ஸ்டார்ட் ஃப்ரம் எங்கேருந்து ஆரிஜினாக இருக்குதோ அங்கேருந்து அந்த மெக்கானிசம் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து இங்கே என்ட்ரீம் ஆர்டர் போடுறதில்ல, என்ன இதை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அங்கே வந்து கோட் பண்ணும்பொழுது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அதர்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸை வந்து 2024 இருக்கக்கூடிய கேஸஸை வந்து எடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணும் பொழுது, எப்போ வந்து ஓட்டரோட இதை வந்து ப்ராசஸ் பண்ணும் பொழுது என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இவங்க கோட் பண்ணுறாங்க. கோட் பண்ணுறது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதை வந்து ஒரு டேட்டாவோ ஒரு புக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதை வச்சுக்கிட்டு, இல்லை இவங்கள வச்சுக்கிட்டு அப்படின்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது.
நீங்கள் அவங்களோட மேனிப்புலேஷனையும் இதையோ பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா வந்து 2012-14 நடக்கிற மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஆனால் ஒருத்தவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரையில் ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்களா இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க? ஏன் உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறதுக்குங்கிறது வந்து எல்லா கட்சிக்குமே அந்த உரிமை இருக்குது. அப்போ எல்லா கட்சிக்கும் இந்த உரிமை இருக்குன்னாக்கா இதுவே வந்து எல்லாத்துக்கும் பொருத்தமானது தான். இப்போது இந்த இடங்கள்ல வச்சு இவங்க வந்து சொல்கிறது இந்த மெம்பர்ஷிப் டிரைவை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறத வந்து இதில் என்ன செக்யூரிட்டி பிரீச்சஸ் இருக்குது ஓகே அப்படிங்கிறத டெலிபரேட்டாக சொல்லணும். ஓகே 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 ஒரு பெரிய மாஸ் கேம்பெயினை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் இவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் கூட 1,75,00,000 பேரை வந்து நாங்கள் இதில் இணைச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு, அப்போ அதிமுக மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. இன்றைக்கி இந்த நீதிமன்றம் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப சட்டப்பூர்வமாக எழுப்பி இருக்கிறாங்களா? இந்த டேட்டா பிரீச் குறித்த புரிதலோடு நீதிமன்றம் இதுக்கு வந்து ஒரு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்களா, இல்லை இதில் ஏதாவது சில புரிதல் சிக்கல்கள் இருக்காங்க? இல்லை, அடிப்படையில் வந்து சில பாயிண்ட்ஸ் அவங்க வந்து கேட்குறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை இதில் இருக்கக்கூடிய தரவு சார்ந்த உரிமைகள் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஒருத்தவனோட கன்சென்ட் இருக்கா, இந்த ஃப்ரீ கன்சென்ட் இருக்குதா, ஒரு டேட்டாவை என்னோட டேட்டாவை வந்து வாங்குறதுக்கு ஃப்ரீ கன்சென்ட் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த டேட்டா எப்படி ப்ராசஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். இதை வந்து சொல்கிறாங்க. அவங்க அடுத்து இந்த டிசென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டரில் டிசென்ட் ஆர்டர்லையுமே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடங்களில் வந்து சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, the respondents sought accommodations of appraisal of court of various critical aspects, technological administrative infrastructures implementing exchange of one-time password and mobile-based communications அப்படின்னு சொல்றாங்க. In my consider view, this information would be essential assessing not the prima facie balance convincing அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து irreparable injury ஏற்படுத்தும் அப்படிங்கக்கூடிய கன்சர்னை வந்து இது சொல்றாங்க. இங்க அவங்களோட புரிதல் ரொம்ப இதுவாக இருக்குது, வேகா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். கோர்ட்டில் ஜட்ஜஸோட புரிதல் கொஞ்சம் இதை பற்றின இவங்க டிபிடிபி ஆக்டை வந்து எகெயின் மென்ஷன் பண்ணுறாங்க. திரும்ப இந்த டிசென்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் வரும்பொழுது டிபிடிபி ஆக்ட் 2023 தான் சொல்கிறாங்க. அப்போ டிபிடிபி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஒருத்தவங்களோட ஒரு தனி மனிதர், எந்த தனி மனிதரோட உரிமை இது தரவுகளை வாங்கினாலும் கூட அந்த தரவுகளை பாதுகாக்கப்படுதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதுக்கான ஒருவேளை நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன், உங்களோட தரவுகள்லாம் நான் வாங்கும் பொழுது அந்த தரவுகளை என்னோட தரவுகள் வந்து நான் முறையாக ஆடிட் பண்ணாமல் விட்டுருந்து அப்படி என்னோட இதில் பிரீச் நடக்குது அப்படின்னாக்க, இப்படி ஒரு பிரீச் நடந்துருச்சு ஐயா அப்படின்னு நான் வந்து பொதுமக்கள் வழியில் இந்த மாதிரி என்னோட இதெல்லாம் இது பண்ணிடுங்க, இப்படி எங்களோடதுல ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடந்து போச்சு, அதனால் இவ்வளோ கோடி தகவல்கள் போயிடுச்சு அப்படின்னு நான் வந்து முதல்ல சொல்லணும். அப்படி சொன்னது பிறகு நான் வந்து இழப்பீடு கொடுக்கணும். ஏன்னா ஒரு தனி நபர் தரவுகளில் வந்து போகுது அப்படிங்கும் பொழுது நான் அந்த வந்து இழப்பீடு கொடுக்கணும். இதுக்கு இந்த டிபிடிபி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, நீங்கள் எந்த நிறுவனமாக இருங்க, எந்த ஆர்கனைசேஷனாக இருங்க, நீங்கள் வந்து ஒரு பொதுமக்களோட தரவுகளை நீங்கள் வாங்கி சேமிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கேயும் என்ன கேட்குறாங்க, சட்டம் சொல்லுது 2023 சட்டம் சொல்லுது. இந்த ஆக்ட் வந்து இப்போதான் சரியான இடத்துக்கு நீங்க அதிமுகவை தள்ளிட்டு போயிருக்கிறீங்க. ஆமா, அப்போ இங்க வந்து சொல்றாங்க ரைட்டு சார். இப்போ வந்து இது சொல்றாங்க இல்லையா, இப்போ எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் நீங்க கட்சியா இருக்கலாம், நீங்க சொல்றது என்ன அப்படின்னா, நீதிபதி வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கரெக்ட்டா? ஆமாமா, டேட்டா பர்சனல் டேட்டா பிரைவசி ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டிபிடிபி ஆக்ட் தான் அந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதை வந்து சொல்றாங்க. அதை சொல்லும் பொழுது இவங்க மல்டிகுலாரிட்டி யார் வேணா நீங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கங்க, ஆனா அதுக்கு வந்து ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆபீசரை நீங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஆமா, அது யார் அந்த கேம்பெயின் இல்ல நீங்க அந்த கேம்பெயினை 30 நாள் நடத்துங்க, 40 நாள் நடத்துங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு ஒரு ஆபீசர், ஆமா அதுக்கு ஒரு ஆபீசர் இருக்கணும். இன்னொன்னு டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இங்க என்னன்னா, நீங்க வந்து கட்சி சார்ந்து இல்லாமல் கூட நீங்க பொதுவா இருக்கக்கூடியவங்க வந்து இந்த டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ்ல நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ண போறேன், இந்த பர்பஸ்க்காக தான் உன்னோட டேட்டாவை பயன்படுத்த போறேன் அப்படின்னு ஒரு கன்சர்ன் சொல்றீங்க, ரைட்டா?
அப்போ நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட விளக்கும் பொழுது நீங்கள் ஒத்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் தரவுகளை அந்த அந்த ப்ராசஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர அதுக்கு வேற ப்ராசஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த டிபிடிபி ஆக்ட் சொல்லுது. இந்த இப்படியெல்லாம் ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒரு அரசியல் கட்சியால ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? இல்ல, அது வந்து அவங்க வந்து சொல்லும் ஒரு நகைக்கடை வாங்குறாங்க, இப்போ தங்கமயில் ஜுவல்லரி வாங்குறாங்க, இல்லை வந்து ட்ரெண்ட்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அந்த ஆஃபர் டைம் நமக்கு கொடுப்பான், அவன் துணி விற்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்த போகிறான். இப்போ அரசியல் கட்சியை அப்படின்ட்டு இவங்க வாங்கும்போது இவங்க வந்து கவர்மெண்ட்டே ஆள்வதற்காக இவங்க வந்து வேலை செய்ய போகிறாங்க. இப்போது இவங்க நாங்கள் இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம் இப்படிங்கிற நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ரூல் அண்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கடைபிடிக்கிறாங்களா? பண்ணணும். ஆக்சுவலாக அதுதான் இப்போ டிபிடிபி ஆக்டை பற்றி எவ்வளோ பேருக்கு அவேர்னஸ் இருக்குது அப்படிங்கிறது, வழக்கறிஞர்களுக்கு எவ்வளோ பேருக்கு அவேர்னஸ் இருக்குங்கிறத கேட்கணும், ஜட்ஜஸுக்கு எவ்வளோ பேருக்கு அவேர்னஸ் இருக்குங்கிறத கேட்கணும். இதில் டேட்டா பிரீச்னா என்ன, டேட்டா பிரைவசினா எங்க, டேட்டா பிரீச்சஸ்ல என்ன மாதிரியான டேட்டா பிரீச், இவங்க வந்து இன்னைக்கு இந்த பிரேயர்ல சொல்லியிருக்காங்க டேட்டா பிரீச்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பிரேயர்ல சொல்லப்பட்ட டேட்டா பிரீச்னு என்ன டேட்டா பிரீச்னு சொல்லவே இல்லை. ரைட்டுங்களா? என்ன டேட்டா பிரீச்னு சொல்லலாம்னா இந்த டேட்டா பிரீச்சை எப்படி நீங்க டேட்டா பிரீச்னு சொல்றீங்க அப்படிங்கிறது ஒன்று வரும்ல. இப்போ கவுண்டர் ஆர்குமெண்டா இன்னைக்கு நாளைக்கு போய் டிஎம்கே வந்து கோர்ட்ல சொல்லும் பொழுது நீங்க டேட்டா பிரீச்னு சொல்றதுக்கான எவிடன்ஸ் கொடுங்க, பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டேட்டா பிரீச்சை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆஸ் பர் டிபிடிபி ஆக்ட் படி இந்த கலெக்ட் பண்ண டேட்டாலாம் இந்தியாவுக்குள்ள இருக்கணும். இந்தியாவுக்குள்ள இருக்குது, ஆமா இந்தியாவுக்குள்ள இருக்குதா, இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்குதுன்னு சொன்னாக்க அப்ப அதுல வந்து ஒண்ணும் இல்லை, அங்க டிக்கு அப்படிங்கிற இடத்துக்கு போகும்பொழுது நீங்க ஒரு இடத்துக்கு போகும்பொழுது இந்த டிபிடிபி ஆக்ட்னு ஃபைன் பண்ணும் பொழுது கோர்ட் முதல் டிபிடிபி ஆக்டை ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஓகே, ஏன்னா நீங்க வந்து டிபிடிபி இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல யாரு டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் யாரு? அது டைரக்டா வந்து என்ஐசி இல்ல. அப்ப என்ஐசி பிரீச்ல இருந்துச்சு, என்ஐசி டேட்டா ப்ரொடெக்ஷன் யாரு? சி நீங்க அப்படி சொல்ல முடியாது. மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குன்னா மெட்ராஸ் என்ஐசி தானே சார். இல்ல நான் சொல்றது என்னன்னா, சி தட் இஸ் நாட் என்ஐசின்னு நீங்க நேரடியா சொல்ல முடியாது. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேள்வி கேட்பீங்களா சார்? யாரா இருந்தாலும் சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே சார். நான் வந்து என்ன சொல்றேன், சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இப்ப ஹைகோர்ட்டோட டேட்டா வந்து பிரீச் ஆகுது அப்படின்னா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? ஓகே ஓகே, அங்க ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன், அங்க ஒரு அப்பீலேட் வேணும்ல. என்னோட டேட்டா பிரீச் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன்னா நான் போய் என்னோட இதை வந்து அப்பீலேட் பண்ணும்போது என்னோட டேட்டா பிரீச் ஆயிடுச்சு, என்னோட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்க இருக்குது, இப்படி பப்ளிக்கலா அவைலபிளா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நான் யாரை அட்ரஸ் பண்றது? என்ஐசியை போய் நான் அட்ரஸ் பண்ண முடியாதுல்ல. புரியுது புரியுது. என்னோட கேஸுக்கு ஹைகோர்ட்ல தான் நடக்குது. ஓகே, அப்ப ஹைகோர்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணலன்னாக்க அந்த ஆர்டர் எப்படி நீங்க வந்து நீங்க ஹைகோர்ட்டுக்கு எனக்கு வந்து இப்படியான இது இருக்கு, நாங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். 2023 வந்த ஆக்ட் 2025 ஆச்சு. எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கலாம்ல. ஓகே ஓகே ஓகே.